மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. நேரடியாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதே தன்னுடைய நோக்கம் என தென்சென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தென்சென்னை தொகுதி பாஜக வேட்பாளரான தமிழிசை சவுந்தரராஜன் ஆழ்வார்பேட்டையில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் ஜி.கே. வாசனை சந்தித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஜி.கே. வாசன் தமிழக மக்கள் வளமான தமிழகத்திற்கும் வலிமையான பாரதத்திற்கும் துணை நிற்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் தென்சென்னை தொகுதியில் உள்ள பிரச்சினைகளை சரி செய்யவும் மத்திய அரசின் பல திட்டங்களை மாநில அரசின் உதவியோடு கொண்டுவர வேண்டும் என்பதே தனது விருப்பம் என கூறினார். மக்களுக்காக, நேரடி மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்பதுதான். மரியாதைக்குரிய பாரத பிரதமரிடம் இந்த தொகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னபோது நேரடியாக நாம் சென்னைக்கு பல திட்டங்களை கொண்டு வர வேண்டும், மாநில அரசோடு சேர்ந்துதான், இல்லைனா நேரடியாக என்றால் அவர் பல திட்டங்களை நாம் கொண்டு வர வேண்டும், இன்னும் உதவி செய்ய வேண்டும். உங்களை போன்ற நல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் தென் சென்னைக்கு கிடைக்க வேண்டும். அப்பொழுது மத்திய அரசிடம் இருந்து மக்களை அணுகுவது மிக எளிதாக இருக்கும் என்றும் எனக்கு சொன்னார். அதனால் நிச்சயமாக என்னை பொறுத்த மட்டில் வெற்றி பெறுவேன். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.